Meenakshi Faculty of Yoga Science and Therapy. Admission open for BSc and MSc Yoga. Apply now. நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. நீட் தேர்வால் கிராமப்புற பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை என்றும் கருத்து. இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. நீட் விலக்கு கோரி தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை மனப்பூர்வமாக வரவேற்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. இருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். தமிழக அரசு அனுப்பிய மசோதாவுக்கு ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தாமல் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பதுதான் ஒரே தீர்வு என தவிக தலைவர் விஜய் கருத்து. குளறுபடிகளால் மக்களிடம் நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மை சுத்தமாக போய்விட்டதாகவும் வேதனை. போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஏற்றவாறு பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தல். மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய பாடத்திட்டத்தில் தேர்வு நடத்துவது எப்படி சரியாக இருக்கும் என்றும் கேள்வி. ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒன்று இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கல்வி மருத்துவத்திற்கு சிறப்பு பொது பட்டியலை உருவாக்கி மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும். கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். எதிரானதா இருக்கு. நீங்க 1975க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற கல்லூரிகளுக்கு வேண்டுமானால் நீட் தேர்வு நடத்தி கொள்ளட்டும். நீட் தொடர்பான தனது உரையில் 4 முறை ஒன்றிய அரசு என்று குறிப்பிட்ட தவிக தலைவர் விஜய். ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு, இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. நீட் தேர்வை எதிர்த்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக மாணவர் அணியினர் ஆர்ப்பாட்டம். மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கம். மக்கள் தீர்ப்பை மிதிப்பது தலைவரே, வாய்ப்பில்லையே மறுக்கின்ற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை ரத்து. பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அதானி குழுமத்தின் தமிழக நிலக்கரி இறக்குமதி ஊழல் தொடர்பாக விசாரணையை தொடங்கியது லஞ்ச ஒழிப்புத்துறை. கருவூலத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திய முறைகேடுகள் குறித்து விசாரணை. விஷச்சாராய மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் பி. கோகுல்தாஸ் ஆணையத்தின் பணிகள் என்னென்ன? அரசிதழில் வெளியிட்டது தமிழக அரசு.
மதுரவாயலில் அடுத்தடுத்து 4 கடைகளில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை மூட்டம் பரவியதால் பொதுமக்கள் அவதி. ஏகனாபுரத்தில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் 20 பேர் கைது. காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. ஒரு வழக்கில் 25 ஆண்டுகள் முடிந்தும் நீதி வழங்காவிட்டால் நீதிமன்றம் மீது அதிருப்தியே ஏற்படும். 1999ஆம் ஆண்டில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் மரணமடைந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. தமிழ்நாடு முழுவதும் அரசு கலைக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கியது. சென்னை மாநில கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் பெரிய இரும்பேடு கிராமத்தில் இருந்து முதலாக கல்லூரி சென்ற மாணவி. இருளர் பழங்குடியின மக்கள் ஆரத்தி எடுத்து வழி அனுப்பி வைத்து நிகழ்ச்சி. மதுரையில் தெற்கு மாசி வீதியில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் போக்குவரத்திற்கு இடையூறு. சாலையில் மாடுகள் குறுக்கே பாய்வதால் வாகன ஓட்டிகள் அச்சம். கோவை மாவட்டம் மருதமலை அருகே வீட்டின் சுற்றுச்சுவர் கதவை உடைத்து உள்ளே புகுந்த காட்டு யானை. பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டுலு பகுதிக்கு வரும் நீரின் அளவு அதிகரிப்பு. 1500 கன அடியிலிருந்து 3500 கன அடியாக உயர்ந்தது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கருவறை முன்பு உள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. Meenakshi Faculty of Yoga Science and Therapy. Admission open for BSc and MSc Yoga. Apply now.